இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Honda Hornet 2.0 updated 2025 மாடல். Honda டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைனப்பில் வந்து அந்த 2025 அப்டேட்டாக வந்து மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளஸ் அந்த ப்ளூடூத் கனெக்டர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்னெட்டுக்குமே வந்து அதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்து ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹெட்லாம்பர் டிசைனில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பாடி கிராஃபிக்ஸ் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டட் மாடலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடியும் ஓவரால் வண்டியோட அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன, வண்டி நமக்கு ரியல் டைமில் யூசேஜுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரைட் ரிவ்யூவோட இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த OBD2B அப்படிங்கிற அந்த 2025 லேட்டஸ்ட் மாடல். அதே நேரத்தில் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளஸ் அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன் இந்த மாதிரி உள்ள அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இல்லாத நார்மல் டிஸ்பிளே வரக்கூடிய 2024 அதாவது அந்த OBD2A மாடல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோலையுமே முன்னாடி போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். உங்களுக்கு அந்த மாடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஹையர் ஆன் சேவிங்ஸ் உங்களுக்கு என்னென்னா மெக்கானிக்கலி சேம் தான். உங்களுக்கு அந்த மணி சேவ் பண்ணி பழைய மாடல் வாங்கணும் அப்படின்னாலும் டீலரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லாம்போட அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளேவாக இப்படி உள்ளாடி இருக்கும், அப்படியே வந்து சப்பி வந்து உள்ளாடி இதுக்கு உள்ளாடி இருந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் வந்து ப்ரொட்ரூட் ஆகி அது சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் கீ ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த இண்டிகேஷன் எல்இடியில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு இதாகுது. இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பக்கம் இண்டிகேட்டர் போடுறீங்களோ அது பிளிங்க் ஆகுது. இது உங்களுக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லோ பீம் ஆக்டிவேட்டாக இருக்குது, ஹை பீம் வந்து கீழே வந்துடும். இதில் சின்னதாக அந்த ஒரு டிஆர்எல் மாதிரியான எஃபெக்ட் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஃபுல் எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு மஸ்குலரான லுக். ஈவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு மட்கார்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல கட்ஸோட வரக்கூடிய ஒரு மஸ்குலர் லைன்ஸ் எல்லாம் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஃப் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் அந்த பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வந்து வருது. டுவல் சேனல் ஏபிஎஸோடய வருது. அதாவது ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் ப்ளஸ் இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ். 17 இன்ச் வரக்கூடிய 110/70 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே அந்த ரெட் ப்ளஸ் அந்த ஒயிட் அது கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைப் வந்து சேஞ்ச் ஆகும். அதுவுமே நல்லா இருக்குது. அதான் இதோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சிம்பிளாக இல்லாமல் அப்படியே வந்து ஸ்பிளிட்டான டிசைன் கொடுத்துருக்கிறதுமே வந்து கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது. இந்த கான்ட்ராஸ்டிங் தான் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஹார்னெட் அப்புறம் 2.0 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் வருது. இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நல்ல மஸ்குலரான ஒரு ஸ்ட்ரவுட் மாதிரி இங்கே வருது. இதில் வந்து ஹோண்டா லோகோ 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வருது. இந்த போர்ஷனுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மேட் கிரே மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 168 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைபரில் ஒரு சின்ன நார்மல் தான், ரொம்ப ஃபீபிளாக தான் இருக்குது, அப்படி பயங்கர குவாலிட்டியெல்லாம் இல்லை. இருந்தாலும் லுக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அண்டர் பாடி கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் அந்த 184cc வரக்கூடிய ஏர் கூல்ட் என்ஜின். இதில் வந்து அலுமினியம் அலாயில் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு பிரேக் இது. குட்டியான ஒரு க்யூட்டான ஒரு மஃப்ளர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸ்ப்ளிட் சீட்ஸ் ப்ளஸ் வந்து ரியர் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பாடி கலரில் ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸோட வந்து வருது. இதுலேயுமே அந்த ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் வந்து சின்ன டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த டெயில் லேம்புமே வந்து வருது. ரியர் சீட்டை பொறுத்தவரை கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. லேடிஸுக்கு வந்து சின்ன ட்ராவல்ஸுக்கு ஓகே. பட் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காரணுன்னா அந்த சைட் வைஸாக இருக்காமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருந்தாங்க அப்படின்னா பில்லியனுக்கும் ஓகேவாக தான் இருக்கும். நல்ல ஒரு கிராப் ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் ரைமே பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் ப்ளஸ் வந்து 140/70 வரக்கூடிய நல்ல ஒய்டான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து உள்ளாடி ஸ்ப்ளாஷ் ப்ரிவென்ஷனுக்காக ஒரு பிளாஸ்டிக் பீஸ். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடோட வரக்கூடிய ரியர் மோனோஷாக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் கொடுத்துருக்கிறது மாதிரியே தான் ரியருக்குமே வந்து அந்த குட்டியான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ்டு டிசைனாக வந்து தோணுது. இந்த கலர்ஸுமே வந்து பர்டிகுலராக நல்லா தான் இருக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 142 கிலோஸ் வந்து வண்டியோட வெயிட் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டுமே வந்து
ஹைட்டு கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்களுக்குமே ஈஸியா தான் இருக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 177 சென்டிமீட்டர்ஸ். எனக்கு ரொம்பவே ரெஸ்ட்டா, ஈஸியா தான் இருக்குது. கொஞ்சம் டாலான ஆட்களுக்கும் ஈஸியா தான் இருக்கும். இப்போ கால் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் பொசிஷனும் இல்ல, ரொம்ப ஸ்போர்ட்டியாவும் இல்லாம, ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்டி எஃபெக்ட் குடுக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டான பொசிஷன்ல வந்து உங்களுக்கு சீட்டிங்குமே வந்துருது. வண்டிய ஸ்டார்ட் பண்ணியுமே பார்ப்போம். அப்படியே ஐட்லிங்ல வந்து அப்படியே ரிஃபைன்டா ஜம்முன்னு இருக்கு. ஆக்ஸலரேட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹையர் ஆர்பிஎம் 7000 ஒரு 7000 ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு போகும்போது தான் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. அதுவரைக்கும் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. அதுலயுமே ப்ராப்ளம் இல்ல. அடுத்தது டேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு சென்டர் பீஸ் ஃபுல்லாவே முடிச்சிருக்காங்க. இதுவுமே லுக்குக்கும் நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டியுமே இந்த இடத்துல எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் கீ ஆன் டேங்க், அதாவது அந்த டேங்க் ஃப்ரண்ட்லயே தான் வந்து உங்களுக்கு கீக்கான ஸ்லாட்டுமே வருது. ஹேண்டில் பாருமே வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டா அப்படி ஒய்டா இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் பார் தான். மெயினான அந்த அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே தான். ஸோ இதில வந்து வேரியஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அதாவது ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ரியல் டைம் ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து நீங்க இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பட்டனை வச்சே வந்து இதில என்ன வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு டார்க் மோடா, இல்ல லைட் மோடா, சர்வீஸ் டியூ ரிமைண்டர், ப்ளூடூத் பேரிங் அந்த மாரி எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இங்கேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வருது. எக்கனாமி வந்து வருது. அதாவது நீங்க மைல்டா ஆக்ஸலரேட் பண்ணி ஓட்டுறீங்க, மேக்ஸிமம் மைலேஜ் குடுக்கக்கூடிய அளவுல உங்களோட ரைடிங் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து இந்த பார் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகுது. அப்புறம் வந்து மேல டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், கீழ வந்து அந்த ட்ரிப் ஏபி, அது நீங்க அப் ஆர் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி, இந்த மாரி ரீட் அவுட்ஸ் எல்லாமே வந்து வருது. ப்ளஸ் வந்து கிளாக்குமே குடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் சைடுல வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கியர் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் ப்ளஸ் பாசிங் ஸ்விட்ச் வந்து இன்டிகிரேட்டடா குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆப்பரேஷனுக்கான ஜாய்ஸ்டிக் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர், ஹார்ன். ரைட் சைடுல வந்து உங்களுக்கு என்ஜின் கில் ப்ளஸ் வந்து ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச் ப்ளஸ் வந்து ஸ்டார்ட்டிங் பட்டனுமே வந்து குடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷனலா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து எக்ஸிஸ்டிங் மாடல்லேருந்து அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வருது. அசிஸ்ட் ஃபங்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே லைட்டா வந்து உங்களுக்கு அந்த கிளட்சோட ஆக்ஷன் இருக்குது. ஸ்லிப்பர் கிளட்சுமே இருக்கிறதுனால நம்ம ஹார்டா வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணாலுமே வந்து அந்த ரொம்ப ஸ்லிப்போ, ஜெர்க்கோ எதுவுமே இல்லாம உங்களுக்கு நீட்டாவே வந்து உங்களுக்கு அந்த ஆக்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல், அந்த ஹெச்எஸ்டிசி அப்படிங்கிற அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதுவுமே குடுத்துருக்காங்க. அது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி கிராவலான இடத்துல வந்து ரொம்ப குயிக்கா நம்ம ஆக்ஸலரேட் பண்ணி குயிக்கா அந்த வீல் ஸ்பின்ல ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த டார்க் வந்து அதாவது அந்த ஆக்ஸலரேஷன் அப்படியே வந்து கட் பண்ணி நம்மள வந்து சேஃப்கார்ட் பண்ணும். மத்தபடி அந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா குடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட்ல ஆட்டோ என்ஜின் கட் ஆஃப்மே வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா சார்ஜிங்க்கான ப்ரொவிஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஷவுட்ல ஒரு டைப் சி சார்ஜருமே வந்து உங்களுக்கு உள்ளாடி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். என்னடா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு ஸ்டுடியோலேருந்து பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த கோப்ரோவில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ரைட் ரிவ்யூ வந்து மெமரி கார்டு சிஸ்டத்தில் போடும்போது அது அந்த ஃபார்மேட் ஆப்ஷன் மட்டும் தான் காமிச்சது. கார்டு கரப்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். முடிஞ்ச அளவு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப கனெக்ட் ஆகி வந்து ஒரு ரைட் ரிவ்யூ ரீசெண்டாக பண்ணதில்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. ஸோ இந்த ஹார்னெட்டோட ரைட் ரிவ்யூ பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ஜின் வந்து ஒரு 184 சிசி இருக்கக்கூடிய என்ஜின். ஏர் கூல்டு என்ஜின். இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 17 பிஹெச்பி, அப்புறம் வந்து 15.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இருக்குது. ஸோ அந்த சிட்டியில் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா, அந்த அசிஸ்ட் கிளச் இருக்கிறதுனால கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்லிப்பர் கிளச்சுமே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு டவுன் ஷிஃப்ட்டில் நம்ம பண்ணும்போது ஒரு 5th ஃபோர்த் அந்த மாதிரி குயிக்காக நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து நமக்கு கிடைக்குது. இந்த கியர் பாக்ஸை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த டவுன் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணும்போது அப்பப்போ வந்து இந்த ஃபால்ஸ் நியூட்ரல் மேலே அதாவது கியர் வந்து ஸ்லிப் ஆகிறது கொஞ்சம் நிறையவே வந்து நடந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி சிட்டி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் சூப்பர் ரிஃபைண்டாக வந்துருக்குது. சிட்டி யூசேஜில் நார்மலாக ஒரு 42 ஒரு 70 ஐ மீன் ஒரு 30 to 70 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி கேஷுவலாக டே டு டே ஓட்டும்போது சுத்தமாக வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜினோட அந்த லோவர் எண்ட்ல இருந்தே அந்த ட்ராக்ஷன் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 5th கியரில் ஒரு 35 அப் டு ஒரு 30 வரைக்கும் வந்தால் கூட கொஞ்சம் மீடியமான வெயிட்டான ஆட்களை கேரி பண்ணும்போது லைட்டாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படி மாடுலேட் பண்ணி போனோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு சிட்டியில் வந்து அந்த பவர் கிடைக்கும். ப்ளஸ் வந்து எந்த விதத்துலேயும் அந்த நாக்கிங் எதுவுமே இந்த ஸ்பீட்ஸ் வரைக்கும் இல்லை. அதுக்கு கீழே வந்தால் மட்டும் நம்ம கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தா போதும். ப்ளஸ் சஸ்பென்ஷனோட குவாலிட்டியை பொறுத்தவரை
ஃப்ரண்ட் எண்ட் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஹேண்ட்லிங் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபர்ம்னஸில் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ரியர் வந்து அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட்டோட வரக்கூடிய மோனோஷாக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரீலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் அந்த மாதிரி அந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வந்து கம்பெனிலேருந்து அவங்க வெளியே வண்டி வரும்போது வருது. ஸோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்வீஸில் கேட்டு கொஞ்சம் வந்து சாஃப்டன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும். ப்ளஸ் வந்து ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை நல்ல கார்னர்ஸில் எப்படி நம்ம திருப்பினாலும் சரி அந்த 140 விட்டு இருக்கக்கூடிய அந்த வைடர் அண்ட் டயர்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து அந்த சாசியுமே ரொம்ப ஏபிள் அப்படிங்கிறதுனால சூப்பரான ஹேண்ட்லிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஓவரால் அந்த ரைடிங் பொசிஷனையுமே பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்போர்ட்டி, அதாவது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டரும் கிடையாது, ரொம்ப கமிட்டடான ஒரு ஸ்போர்ட்டினஸும் கிடையாது. ரெண்டுக்கும் ஏற்ற ஒரு நல்ல பேலன்ஸில் வந்து அந்த வண்டியை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போதும் இன்ஜின்லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8000 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த மிட் ரேஞ்ச் ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த டாப் எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ரீமர் ஆஃப் என் என்ஜின் தான். அண்டர் ஒரு 200 சிசி இருக்கக்கூடிய அந்த என்ஜின்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த கியர் பாக்ஸை மட்டும் சூப்பராக ட்யூன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு பேக்கேஜாக இருந்திருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் விஷயத்தில் எந்த குறையுமே இல்லை. ரைட் கம்ஃபர்ட்டுக்கு மட்டும் சஸ்பென்ஷனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணிக்கிட்டால் போதும். பிரேக்கிங்கை பொறுத்தவரை டுவல் சேனல் ஏபிஎஸோடய வந்து வருது. பெரிய ஃபீல் இல்லாட்டியும் வந்து ஸ்டாப்பிங் பவர் வந்து அடிக்கேட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த பெடலில் வந்து பெடல்லையும் உங்களுக்கு பிரேக் லீவர்லேயும் கொஞ்சம் ஃபீல் வந்து கொடுக்கறது மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக வந்து 100 நமக்கு ஸ்பீடு ரீச் ஆகுது. 100ல எல்லாம் க்ரூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப மினிமலான வைப்ரேஷன் மட்டும்தான் வந்து இருக்குது. ஒரு 110 அந்த மாதிரி ஹையர் ஸ்பீட்ஸ் போனால் மட்டும்தான் வந்து அதிகபட்சமான வைப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு 7000 7500 ஆர்பிஎம்க்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியுது. அது வரைக்கும் வந்து சூப்பர் ரிஃபைண்டாக வந்துருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். ஓவரால் மெக்கானிக்கலி ரொம்ப தரவாக நான் ஒரு என்ஜாய் பண்ண வர வண்டி தான். அந்த ஒரு நெகட்டிவை தவிர யாராவது ஹார்னட் ஓனர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து அந்த ஹார்னட்டோட இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரிவ்யூலையுமே வந்து நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் ஆயில் சம்பில் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டில் அவங்களுக்கும் அது ரெக்டிஃபை ஆயிடுச்சா இல்லை ஸ்டில் வந்து நியூ வெஹிக்கிள்ஸ்லேயே அது இருக்குதா அப்படிங்கிறதையுமே கஸ்டமர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 10 இயர்ஸ் கூட 7 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி 3+7 வந்து அந்த லாஸ்ட் 7 இயர்ஸுக்கு வந்து அந்த என்ஜினுக்கான வாரண்டி எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுமே நமக்கு அடிஷ்னலாக இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இந்த அப்டேட்ஸும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்டு பேக்கேஜாக வந்து தெரியுது. இப்போ என்னென்னா டிஎஃப்டி டிஸ்பிளே, இந்த ப்ளூடூத், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லையா அப்படிங்கிறது இன்னொரு டிபேட் தான். இருந்தாலும் மெக்கானிக்கலி அந்த பேக்கேஜ் வந்து தரவாக இருக்குது. ப்ளஸ் இது இந்த மாதிரி அப்டேட்ஸும் பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி சூப்பர் ரெலவெண்ட்டாக ஒரு பக்காவான காம்படிட்டிவ் ப்ராடக்டாக வந்து ஹார்னட் 2.0 மாறி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதை தவிர வந்து ஒரே நெகட்டிவ் நம்ம ரைட் ரிவ்யூவில் கிளியராக சொல்லியிருந்தோம், அந்த கியர் வந்து ஸ்லிப் ஆகிறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஸோ அந்த ஒரு அதையும் அவங்க மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு தரவு பிரெட் சூப்பரான ஒரு பேக்கேஜாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்டில் வந்து ஆஸ் அ லுக்ஸ் மெக்கானிக்கலி வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், நீங்கள் ரோட்டில் போய் வரும்போது ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். ஒரு நிதானமாக நம்ம வண்டி ஓட்டினா தான் நமக்கு நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.